நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனியா தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப பெஸ்ட்டான ஃப்ரீலான்சிங் வெப்சைட் கூட சொல்லலாம். அப்புறம் ஏன்னா முன்னாடி போட்ட ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் இதை போடலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிகாஸ் இந்த வெப்சைட் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. நான் ஏன் பேன் பண்ணாங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன சைட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த சைட் பேர் வந்து அமேசான் மெக்கானிக்கல் டர்க் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு அமேசானோட சைட் தான். இது வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இப்போ இந்த வெப்சைட் மட்டும் இப்போ இருந்தால், இந்தியாவில் பேன் பண்ணாமல் இருந்திருந்தால் பெஸ்ட் ஃப்ரீலான்சிங் சைட் கூட சொல்லலாம். பிகாஸ் இதில் டேட்டா என்ட்ரி, காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப், எக்கச்சக்கமான ஜாப் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியும் நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரியும் கூட இருக்கும். இது வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியன்ஸ் கிட்ட ஒரு 2008, 2009 அந்த இயரில் தான் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட ரீச் ஆச்சு. 2012 ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. அதான் பேன் பண்ணிட்டாங்களாடா, அப்புறம் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் நான் சொன்னேன்ல, ஃபேக் யூடியூபர்ஸ் அவனுங்க வந்து இதை வச்சு நிறைய வியூஸ் ஏற்றிக்கிறானுங்க. ஸோ அதை யாரும் நம்ப வேணாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன தான் அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் கடைசியில் உங்களுக்கு ஒரே ஒரு மெயில் தான் வரும். திஸ் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் இந்தியா அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்துடும். நீங்கள் நார்மலாக உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்து அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ டாலர் தராங்க, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி மெயில் வந்துடும். ஸோ இந்த ஃபேக் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா, நார்மலாக ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் வீடியோ போட்டு அதுலேருந்து ஒரு ஏர்னிங் ப்ரூஃபோ இல்லை அதுலேருந்து எப்படி பே அவுட்டு, அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறது, எந்த வீடியோவுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தீங்க, எந்த வீடியோவுமே இருக்காது. ஏன்னா அதான் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி அதை ஒர்க் பண்ண முடியும்? ஓகே, நான் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். 2009 அந்த மாதிரி இயர்ஸில் வந்து இந்தியன்ஸ் கிட்டே ரீச் ஆச்சு. திடீர்னு பார்த்தா 2011 எண்டிங்கில் வந்து அமேசான் டீம் என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவில் நம்ம இதை பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் 2011 வந்து எக்ஸ்ட்ரீம் க்ரௌடு, எப்படி சொல்கிறது, அக்கௌண்ட் அந்த அளவுக்கு க்ரியேஷன், இவ்வளோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அவங்க கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்ஏ எவ்வளோ பெரிய கண்ட்ரி, யூஎஸ்ஏக்கு ஈக்குவலாக இந்தியாவில் ஒரு 7 ஸ்டேட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் 7 ஸ்டேட்ஸ் ஈக்குவல் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எப்படிடா அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது நிறைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் வேறு பேரில் தான். எப்படி இந்தளவுக்கு இந்தியன் பீப்புள்ஸ் கிட்ட இந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா? பிகாஸ் அந்த பீரியடில் வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட டிஜிட்டல் வேர்ல்டை பற்றி நாலேஜ் இல்லை. அந்தளவுக்கு டிஜிட்டல் வேர்ல்டும் வளரலைன்னு கூட சொல்லலாம். அமேசான் டீம் வந்து ஃபர்தராக கோ த்ரூ பண்ணி செக் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறாங்க. ஐபி அட்ரஸ் செக் பண்ணும்போது ஒரே ஐபி அட்ரஸில் 7-8 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்போவே யோசிச்சிட்டாங்க, இப்போ இந்த 7 ஸ்டேட்ஸில் மட்டும் இவ்வளோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்குன்னா, இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவும், எல்லாருமே இஷ்டத்துக்கு 7-8 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, 2011 அந்த எண்டிங் நவம்பர் டிசம்பர் அந்த மந்தில் வந்து ஒரு 3 டேஸ் வந்து இந்த அமேசான் மெக்கானிக்கல் டர்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து 3 நாள் கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஏன் அப்படின்ட்டு செக் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் க்ரௌடு வந்திருக்கு. அதை பார்த்துருக்காங்க. சரி, இனி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு 2012 ஸ்டார்டிங்கில் பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய லாஸ்ன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் நார்த் இந்தியன்ஸ், அவனுங்கனால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த அமேசான் மெக்கானிக்கல் டர்க் அந்த சைட் மட்டும் இப்போ இருந்திருந்தா, ஃப்ரீலான்சராக இருக்கட்டும், ஃபீவராக இருக்கட்டும், அப்வொர்க்காக இருக்கட்டும், இன்னும் வேறு என்ன ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் தள்ளி நிற்கணும். பிகாஸ் அந்தளவுக்கு இதில் பேமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்களும் போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகும். பட் ஒரு 3 நாள் கழித்து மெயில் வரும், இது நாங்கள் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு மெயில் வந்துடும். ஸோ இந்த அமேசான் மெக்கானிக்கல் டர்க் அப்படிங்கிற வெப்சைட்டில் யாராவது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டால் ப்ளீஸ் அதை நம்பி பார்க்காதீங்க. இது இந்தியாவில் 2012 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி எந்த வீடியோ வந்தாலும் அது ஃபேக் தான். நீங்கள் இனியும் பிஸ்னஸ் மீனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட்டில் திட்டுங்க.